அமெரிக்காவின் இராணுவ பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? தலை சுற்றும் 886 பில்லியன் டாலர். ஆனால் வடகொரியா, அவர்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வெறும் 27 பில்லியன் டாலர் தான். இந்த பிரம்மாண்டமான வல்லரசு அமெரிக்கா பொருளாதார ரீதியாக மிகச்சிறிய நாடான வடகொரியாவை பார்த்து ஏன் இன்னும் தூக்கம் தொலைக்கிறது? ஏன் இவ்வளவு அச்சம்? காரணம், அவர்கள் கையில் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம். அது என்ன? அது உலகையே எப்படி ஆட்டிப்படைக்கிறது? இன்னும் சில நிமிடங்களில் உங்களுக்கு புரியும். இந்த மர்ம முடிச்சை அவிழ்க்க நாம் ஆழமாக பயணிக்கப் போகிறோம். அமெரிக்காவை நடுங்க வைக்கும் அந்த ஒற்றை ஆயுதம் வேறு எதுவுமில்லை. அதுதான் ஹ்வாசோங் 18 ஹ்வாசோங் 18 எனப்படும் திட எரிபொருள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, சாலிட் ஃபியூல் ICBM. இது திரவ எரிபொருள் ஏவுகணைகளைப் போல அல்ல. திரவ எரிபொருள் ஏவுகணைகளை ஏவுவதற்கு நீண்ட நேரமாகும். எரிபொருள் நிரப்பும் செயல்முறை மிகவும் சிக்கலானது. ஆனால் இந்த ஹ்வாசோங் 18 திட எரிபொருளை பயன்படுத்துவதால் வெறும் 10 நிமிடங்களில் ஏவுதளத்திலிருந்து விண்ணை நோக்கி சீறி பாய முடியும். இது வட கொரியாவிற்கு ஒரு மிகப்பெரிய மூலோபாய அனுகூலத்தை வழங்குகிறது. ஒரு ஏவுகணை ஏவப்படுவதை அமெரிக்காவின் அதிநவீன செயற்கைக்கோள்கள் கண்டறிந்து எச்சரிக்கை செய்ய பொதுவாக 90 வினாடிகள் எடுக்கும். ஆனால் அதற்குள் இந்த ராக்கெட் பூமியின் வளிமண்டலத்தை விட்டு வெளியேறி கண்காணிப்பு வலையிலிருந்து தப்பித்துவிடும். இதன் அதிகபட்ச தூரம் 15,000 கிலோமீட்டர் வரை இருக்கும். அதாவது அமெரிக்காவின் புளோரிடா முதல் வாஷிங்டன் வரை எந்த ஒரு பகுதியையும் மிக எளிதாக தாக்கும் சக்தி இதற்கு உண்டு. இந்த ஏவுகணையின் மறு நுழைவு வாகனம், ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், விண்ணில் சுமார் 7000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மிக முக்கியமான மற்றும் பயங்கரமான ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் அதிநவீன ஹைப்பர்சோனிக் கிளைட் வாகனம், ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள். இது ஒரு நிமிடம் நேராக பயணித்துவிட்டு கடைசி நேரத்தில் பக்கவாட்டாக சறுக்கிச் செல்லும். அமெரிக்காவின் THAAD மற்றும் பேட்ரியட் போன்ற ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இதை லாக் ஆன் செய்ய சுமார் 40 வினாடிகள் தேவைப்படும். ஆனால் அதற்குள் இந்த ஹைப்பர்சோனிக் கிளைட் வாகனம் சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் தள்ளி திசை மாறி தடுப்பு அமைப்புகளின் பிடியிலிருந்து தப்பித்துவிடும். இதுதான் அமெரிக்காவுக்கு தூக்கமில்லாத இரவுகளை கொடுக்கும் முக்கிய காரணம். இந்த நுட்பம் எதிரி நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகளை சீர்குலைத்து அவற்றின் திறன்களை கேள்விக்குள்ளாக்குகிறது. வடகொரியாவின் அணு ஆயுத பாதை 1953இல் கொரியப் போர் முடிந்ததிலிருந்தே தொடங்கியது. அமெரிக்காவின் அணு ஆயுதக்கூடை, நியூக்ளியர் அம்ப்ரெல்லா, தென் கொரியாவை பாதுகாப்பதை பார்த்த வடகொரியா தங்கள் பாதுகாப்பிற்காக அணு ஆயுதங்களை உருவாக்கத் தொடங்கியது. 1980களில் யுரேனியம் செறிவூட்டும் திட்டங்களை தொடங்கி 2006இல் தனது முதல் அணு சோதனையை நடத்தியது. 2017இல் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளில் ICBM வெற்றி கண்டனர். ஆரம்பத்தில் திரவ எரிபொருள் ஏவுகணைகளில் கவனம் செலுத்தினாலும் 2021இல் திட எரிபொருள் தொழில்நுட்பம் கசிந்தபோதுதான் உலக நாடுகள் அதிர்ந்தன. உலகம் முழுவதும் வடகொரியாவிடம் பழைய ரஷ்ய ஸ்கட் வகை ஏவுகணைகள் மட்டுமே இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தது. ஆனால் வடகொரியாவின் தலைவர் கிம் ஜாங் உன் ரஷ்யாவின் ஐஸ் கியூப் வடிவமைப்பை வாங்கி அதை தங்கள் தேவைக்கேற்ப சிறியதாக்கி நவீனப்படுத்தினார். வடகொரியா தற்போது சுமார் 50 முதல் 70 அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2030க்குள் இந்த எண்ணிக்கையை 100க்கும் மேல் அதிகரிக்க அவர்கள் தீவிரமாக முயற்சி செய்கிறார்கள். இந்த அணு ஆயுதங்களை ஏவுகணைகளில் பொருத்தக்கூடிய வகையில் மினியேச்சரைசேஷன் தொழில்நுட்பத்தில் அவர்கள் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். அவர்களின் அணு ஆயுதக் கொள்கையின் முக்கிய அங்கமாக பல்வேறு வகையான ஏவுகணைகளை உருவாக்கி வருகின்றனர். ஹ்வாசோங் 5, ஹ்வாசோங் 6, ஹ்வாசோங் 7, ஹ்வாசோங் 9 போன்ற ரோடு மொபைல் திரவ எரிபொருள் ஏவுகணைகள் 330
கிலோமீட்டர் முதல் 1000 கிலோமீட்டர் வரை தூரம் கொண்டவை. இவை குறுகிய மற்றும் இடைநிலை தூர ஏவுகணைகளாக செயல்படுகின்றன. இந்த ஏவுகணைகளின் தொடர்ச்சியான வளர்ச்சிதான் ஹ்வாசோங் 18 போன்ற அதிநவீன திட எரிபொருள் ICBMக்கு வழிவகுத்தது. தற்போது வடகொரியாவிடம் இருக்கும் சுமார் 60 அணு ஆயுத தலைகளில் 20ஐ இந்த ஹ்வாசோங் 18 ஏவுகணைகளில் பொருத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தும் போதும் அமெரிக்காவின் நாட்டிக் ரேடார் படங்களை பார்த்து இது நிஜமான விஷயம் என்று ஒப்புக்கொள்கிறது. அமெரிக்காவின் NORAD, நார்த் அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் கமாண்ட் கட்டளை மையம் ஒரு நாளைக்கு சுமார் 3000 ஏவுகணைகளின் பயண பாதைகளை கண்காணிக்கிறது. அவற்றில் 99% ஒரு நொடியில் அடையாளம் காணப்பட்டுவிடும். ஆனால் ஹ்வாசோங் 18 மட்டும் ஒரு விதிவிலக்கு. இது ரேடாரில் சுமார் 300 கிலோமீட்டர் உயரத்தில் தோன்றும் போது அதன் வேகம் மாக் 17 மாக் 17 இருக்கும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 17 மடங்கு அதிகம். இந்த அபார வேகத்தில் 600 கிலோமீட்டர் உயரத்தில் பயணித்து பின்னர் சுமார் 80 கிலோமீட்டர் உயரத்தில் கிளைட் மோட் எனப்படும் சறுக்கும் முறைக்கு மாறும். இந்த ஸ்விட்ச் ஓவர் புள்ளியில் ஏவுகணையின் ரேடார் சிக்னேச்சர் திடீரென சுருங்கிவிடும். இதனால் ரேடார் அமைப்புகளின் அல்காரிதம் குழப்பமடைகிறது. கடந்த ஏப்ரல் மாத சோதனையில் அலாஸ்காவில் உள்ள கிளியர் ஏர் ஃபோர்ஸ் ஸ்டேஷன் நிறுவப்பட்டுள்ள புதிய AI கண்காணிப்பு அமைப்பு கூட 12 வினாடிகள் தாமதமாகவே எச்சரிக்கை கொடுத்தது. யோசித்து பாருங்கள், 12 வினாடிகள் என்பது அற்பமான நேரம் அல்ல. ஒரு இடைமறிப்பு ஏவுகணையை இன்டர்செப்ட் மிசைல் ஏவுவதற்கு குறைந்தபட்சம் 30 வினாடிகள் தேவைப்படும். அதற்குள் ஹ்வாசோங் 18 அமெரிக்காவின் கண்டப்பகுதியை கடந்துவிடும். இது அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். இதனால் பென்டகனின் 2024ஆம் ஆண்டு பாதுகாப்பு அறிக்கையில் ஹ்வாசோங் 18ஐ அசிமெட்ரிக் ஸ்லீப்பர் த்ரெட், அதாவது சமமற்ற மறைந்திருக்கும் அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டு அதற்கென ஒரு தனி பட்ஜெட் ஒதுக்கீட்டையும் உருவாக்கியுள்ளனர். இதுவட கொரியாவின் இந்த ஒற்றை ஆயுதம் அமெரிக்காவின் மூலோபாய திட்டமிடலில் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை தெளிவாக காட்டுகிறது. ஹ்வாசோங் 18 மட்டுமல்ல, வட கொரியாவின் ஒட்டுமொத்த இராணுவ பலமே உலக நாடுகளை கலங்கடிக்கும் ஒன்றுதான். வட கொரியாவின் இராணுவம் உலகின் 4வது பெரிய படையாக கருதப்படுகிறது. சுமார் 12,80,000 வீரர்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான படை இது. இது மட்டுமல்லாமல் மில்லியன் கணக்கான ரிசர்வ் படைகளும் தயார் நிலையில் உள்ளன. இவர்களின் இராணுவத்தில் நில இராணுவம், கடற்படை, விமானப்படை, இராணுவ வானொலி மற்றும் இராணுவ உளவுத்துறை என பல பிரிவுகள் உள்ளன. நில இராணுவம் பல ஆயிரம் டாங்கிகள், கனரக துப்பாக்கிகள் மற்றும் குண்டு ஏவுகணைகளை கொண்டுள்ளது. இவை பழைய மாடல்களாக இருந்தாலும் அவற்றின் எண்ணிக்கை எதிரிகளுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது. விமானப்படை பெரும்பாலும் பழைய சோவியத் காலத்து விமானங்களான MiG-21, MiG-23, Su-25 போன்றவற்றை பயன்படுத்துகிறது. ஆனால் ரஷ்யாவின் உதவியுடன் MiG-29 போன்ற சில விமானங்களை மேம்படுத்தி வருகின்றனர். கடற்படையை பொறுத்தவரை வட கொரியா உலகின் மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் படைகளில் ஒன்றை கொண்டுள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் கடலுக்கு அடியிலிருந்தும் ஏவுகணைகளை ஏவும் திறனை அவர்கள் வளர்த்து வருகின்றனர். சுய இயக்கும் ஏவுகணைகள் மற்றும் சுயநிலை ராக்கெட் ஏவுகணைகளிலும் அவர்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். மொத்தத்தில் எண்ணிக்கை பலமும் அணு ஆயுத பலமும் ஒருங்கிணைந்து வட கொரியாவை ஒரு தவிர்க்க முடியாத இராணுவ சக்தியாக மாற்றியுள்ளது. நவீன அச்சுறுத்தல்கள் வட கொரியா தனது பழைய ஆயுதங்களை மட்டும் நம்பியில்லை. நவீன தொழில்நுட்பத்திலும் அவர்கள் மிக வேகமாக முன்னேறி வருகின்றனர். குறிப்பாக ட்ரோன், தானியங்கி விமானங்கள் தொழில்நுட்பத்தில் வட கொரியா
மிக விரைவாக வளர்ச்சி அடைந்துள்ளது. ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தற்கொலை தாக்குதல் ட்ரோன்கள், சூயிசைட் ட்ரோன்ஸ் மற்றும் கண்காணிப்பு ட்ரோன்களை சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் பரவலாக உற்பத்தி செய்து வருகிறது. இந்த ட்ரோன்கள் எதிரி நாடுகளின் வானெல்லைக்குள் ஊடுருவி உளவு பார்ப்பதற்கும் முக்கியமான இலக்குகளை தாக்குவதற்கும் பயன்படுத்தப்படலாம். ட்ரோன் போர்வழி, ட்ரோன் வார்ஃபேர் மற்றும் எதிர் ட்ரோன் உத்திகளில் வடகொரிய இராணுவம் தீவிர பயிற்சி பெற்று வருகிறது. ரஷ்யா உக்ரைன் போரின் அனுபவங்களை உன்னிப்பாக கவனித்து தங்கள் ட்ரோன் உத்திகளை மேம்படுத்தி வருகின்றனர். இது மட்டுமின்றி மின்போர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் EW மற்றும் சைபர் போர், சைபர் வார்ஃபேர் திறன்களிலும் வட கொரியா அசுர வளர்ச்சி கண்டுள்ளது. எதிரி நாடுகளின் தொடர்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளை தடுக்கும் ஜாமிங் திறன்களையும் சைபர் தாக்குதல்கள் மூலம் முக்கியமான உள்கட்டமைப்புகளை சீர்குலைக்கும் திறன்களையும் அவர்கள் வளர்த்துள்ளனர். வடகொரியாவின் ஹேக்கர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் சைபர் தாக்குதல்களை நடத்தி நிதியை பெற்று அதை தங்கள் அணு ஆயுத திட்டங்களுக்கு பயன்படுத்துகின்றனர். ரஷ்யாவுடன் உள்ள இருதரப்பு ஒத்துழைப்பு மூலம் ஏவுகணைகள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கடற்படை தொழில்நுட்பங்களில் பரிமாற்றம் நடைபெற்று வருகிறது. இந்த நவீன தொழில்நுட்பங்கள் வட கொரியாவை மேலும் அச்சுறுத்தலான சக்தியாக மாற்றியுள்ளன. செக்ஷன் 6 உலக அரசியலில் தாக்கம். இந்த ஒற்றை ஏவுகணை ஹ்வாசோங்-18 உலக அரசியலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனா வடகொரியாவை ஒரு பஃபர் மண்டலமாக பஃபர் ஜோன் கருதுகிறது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் செல்வாக்கு வட கொரியாவை கடந்து தங்கள் எல்லைக்கு வராமல் தடுக்க வட கொரியாவை மெதுவாக கண்டம் நோக்கி தள்ளுகிறது. ரஷ்யா அமெரிக்காவின் இந்தோ-பசிபிக் பிராந்தியத்தில் கவனம் செலுத்துவதை பிளவுபடுத்துவதற்காக வட கொரியாவிற்கு நேரடி தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகிறது. இது அமெரிக்காவின் வளங்களையும் கவனத்தையும் சிதறடிக்கிறது. தென் கொரியா தனது தாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளின் எண்ணிக்கையை 8 12 உயர்த்தியுள்ளது. ஜப்பான் தனது ஏஜிஸ் அஷோர் ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை 2025க்குள் முடிக்க தீவிரம் காட்டி வருகிறது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துடன் இணைந்துள்ள அவுகுஸ் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை விரைவுபடுத்தியுள்ளது. இவை அனைத்தும் வடகொரியாவின் ஒற்றை ஆயுதம் உருவாக்கிய அச்சத்தின் நேரடி விளைவுகளே. இந்த ஹ்வாசோங்-18 ஏவுகணையின் வரம்புக்குள் சுமார் 130 மில்லியன் அமெரிக்கர்கள் வருகிறார்கள். ஒரு நாள் நேரத்தில் அமெரிக்காவின் எந்த ஒரு பெருநகரத்தையும் தாக்கும் திறன் இந்த ஏவுகணைக்கு உண்டு. இந்த பெரும் அச்சுறுத்தலின் காரணமாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் இனி வட கொரியாவுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று செப்டம்பர் 2024இல் முதன்முறையாக அறிவித்தது. இது வட கொரியாவின் ஆயுத பலத்திற்கு அமெரிக்கா கொடுத்த அங்கீகாரம் என்றே சொல்லலாம். இந்த ஹ்வாசோங்-18 ICBMன் 3வது கட்டத்தில் கார்பன் ஃபைபர் கேசிங் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஏவுகணையின் மொத்த எடை 30% குறைந்து அது சுமந்து செல்லும் ஆயுதத்தின் எடை பேலோட் 500 கிலோவிலிருந்து 800 கிலோவாக அதிகரித்துள்ளது. இந்த கூடுதல் எடையை அவர்கள் எப்படி பயன்படுத்தியுள்ளனர் தெரியுமா? அதிநவீன MIRV மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் சிஸ்டம் மூலம் ஒரே ஏவுகணையில் 3 அணு ஆயுதத் தலைகளை பொருத்த முடியும். ஒவ்வொரு அணு ஆயுதத் தலையும் சுமார் 150 கிலோடான் ஆற்றல் கொண்டது. இது ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணு குண்டின் சக்தியை விட 10 மடங்கு அதிகம். அதாவது ஒரே ஏவுகணை மூலம் 3 வெவ்வேறு இலக்குகளை தாக்க முடியும், அல்லது ஒரே இலக்கின் மீது 3 குண்டுகளை வீசி அதன் அழிவு சக்தியை பன்மடங்கு அதிகரிக்க முடியும். மறு நுழைவு வாகனத்தில் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் பயன்படுத்தப்பட்டுள்ள குவார்ட்ஸ் ராடோமி 2200 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்டது. ஏவுகணையின் துல்லியத்தை பொறுத்தவரை INS இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம்
GLONASS ரஷ்யாவின் செயற்கைக்கோள் வழிசெலுத்தல் அமைப்பு மற்றும் பெரிய அணு ஆயுத நாடுகள் பயன்படுத்தும் செலஸ்டியல் நேவிகேஷன் அப்டேட் போன்ற அதிநவீன அமைப்புகள் இதில் உள்ளன. இதனால் இதன் CEP சர்க்குலர் எரர் ப்ராபபிள் வெறும் 90 மீட்டர், அதாவது இலக்கை விட்டு 90 மீட்டருக்கு மேல் விலகாமல் மிக துல்லியமாக தாக்கும். இது அமெரிக்காவின் மினிட்மேன் 3 மினிட்மேன் ஐடே ஏவுகணைக்கு இணையானது. ஆனால் வட கொரியாவின் உற்பத்தி செலவு அமெரிக்காவின் செலவில் 20ல் 1 பங்கு மட்டுமே. இதுதான் வட கொரியாவின் புத்திசாலித்தனம். செக்ஷன் 8 எதிர்காலம் 2025க்குள் வடகொரியா தனது அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை 100 எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவற்றில் பாதிக்கு மேல் இந்த ஹ்வாசோங் 18 ஏவுகணைகளில் பொருத்தப்பட்டிருக்கும். அமெரிக்காவின் புதிய சென்டினல் ICBM 2029க்கு பிறகுதான் பயன்பாட்டுக்கு வரும். அதுவரை அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் வடகொரியாவின் அச்சுறுத்தலுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் வடகொரியா தனது ஹைப்பர்சோனிக் கிளைட் வாகனத்தை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த தொடங்கினால் அது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கிரெடிபிலிட்டி, அதாவது எதிரிகள் தாக்குவதற்கு முன் முதலில் தாக்கும் திறன் என்ற நிலையை உருவாக்கும். இதன் பொருள் என்னவென்றால், அமெரிக்கா வட கொரியா மீது ஒரு தடுப்பு தாக்குதல் நடத்த ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த நிலை பிராந்திய நட்பு நாடுகளான தென் கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அமெரிக்காவின் விரிவாக்கப்பட்ட தடுப்பு எக்ஸ்டெண்டட் டெட்டரன்ஸ் மீதான நம்பிக்கையை குறைக்கலாம். இந்தியா பசிபிக் பகுதியில் குவாடு கூட்டணியின் ஒரு முக்கிய உறுப்பினர். வட கொரியாவின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பம் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் வழியாக தெற்காசிய நாடுகளுக்கு கசிந்தால் அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய சவாலாக மாறும். இதனால் இந்தியா ஜப்பானுடன் ரேடார் பகிர்தல் ஒப்பந்தம் ரேடார் ஷேரிங் அக்ரிமெண்ட் செய்துள்ளது. சென்னையின் டிஆர்டிஓ ஆய்வகம் ஹைப்பர்சானிக் இன்டர்செப்டர் தொழில்நுட்பத்தில் இரட்டிப்பு முதலீடு செய்து வருகிறது. உலகம் முழுவதும் வட கொரியாவின் இந்த ஒற்றை ஆயுதம் ஒரு சங்கிலித் தொடர் விளைவை செயின் ரியாக்ஷன் உருவாக்கி வருகிறது. இதனால் நம் வரி பணத்தில் பாதுகாப்பு செலவும் அதிகரிக்கவே செய்யும். இந்த அசுர வளர்ச்சி உங்களை ஆச்சரியப்படுத்தியதா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. வட கொரியா உண்மையில் பலம் வாய்ந்ததா இல்லை ஓவர் ரேட்டடா? நான் உங்கள் கருத்தை படிக்கிறேன். ஒரு சிறிய நாடு உலகின் மிகப்பெரிய வல்லரசை அச்சத்தில் ஆழ்த்தும் அளவுக்கு வந்துவிட்டது. இதன் பின்னணியில் இருப்பது ஒரே ஒரு ஆயுதம், ஹ்வாசோங் 18 திட எரிபொருள் ஹைப்பர்சோனிக் கிளைட் மினியேச்சரைஸ் செய்யப்பட்ட அணு ஆயுத தலைகள். இவைதான் அந்த ஒற்றை ஆயுதத்தின் ரகசியங்கள். அமெரிக்காவின் $886 பில்லியன் இராணுவ பட்ஜெட்டையே கேள்வி கேட்கும் அளவுக்கு இது ஒரு பெரும் மிரட்டல். எதிர்காலத்தில் உலக அரசியல் மற்றும் ராஜதந்திர உறவுகள் இந்த ஏவுகணையின் ரேடார் சிக்னேச்சரில்தான் தீர்மானிக்கப்படும். உலகம் தூக்கம் தொலைத்தது. இனி என்ன நடக்கும்? காலம் மட்டுமே பதில் சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிந்ததா? மேலும் இதுபோல புவிசார் அரசியல், ஜியோபொலிட்டிக்கல் குறித்த ஆழமான தகவல்கள் வேணுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம்.